நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீ என்ன தினமும் தான் பாக்குற. தினமுமா? நானும் தினமும் இந்த கோவிலுக்கு தான் வருவேன். நீ என்ன பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இசை, கை எரிதாமா? அம்மா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாத உன் பேரு? இதே கோவில்ல உன் அத்தை சுபத்ரா மூச்சுக்கு 300 தடவை இசை இசைன்னு கூப்பிடுறத என் காதால நான் கேட்டிருக்கேம்மா. சரி சொல்லு, எதுக்காக உன்னையே இப்படி வருத்திக்கிட்டு சாமி கிட்ட மன்றாடுற? அப்படி என்னம்மா பிரச்சனை உனக்கு? இப்ப நீங்க சொன்னீங்களே, மூச்சுக்கு 300 தடவை என் பேரை சொல்ற அத்தைக்கு அம்மா போட்டிருக்கு. அதுவும் தலை அம்மையா. அது வந்தா உழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. அதான் அம்மன் கிட்ட என் அத்தைய காப்பாத்த சொல்லி வேண்டிட்டு இருக்கேன். தலையம்மா தானே போட்டிருக்கு. எனக்கு சுபத்ராவை நல்லா தெரியும். நான் அவங்கள பார்க்கலாமா? அம்மா, உங்க உங்க பக்கத்துல நிக்கும் போதே என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க தாராளமா என் அத்தைய வந்து பாருங்க. வாங்க. வாமா. இசை, வேணாமா. இந்த மாதிரி நேரத்துல நீ தீயெல்லாம் மிதிக்க கூடாதுமா. அது உனக்கும் குழந்தைக்கும் நல்லது இல்லம்மா. அத்தை சொல்றத கேளுமா. எனக்கு என்னை விட நீங்க தான் முக்கியம்மா. அத்தை, நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன். எனக்கு என்ன விட நீங்க தான் அத்தை முக்கியம். உங்களுக்கு முடியாம இப்படி இருக்கும்போது மருமக நான் பூக்குழியில இறங்காம வேற யார் அத்தை இறங்குவா? இந்த முறை நான் தீ மிதிக்கிற அத்தை. அந்த அம்மன் இறங்கி வந்து கண்டிப்பா நம்ம வேண்டுதல கேப்பா. உங்களோட உண்மையான பாசத்துக்கு அந்த ஆத்தா எப்பவுமே கட்டுப்படுவாமா. நீ போய் நேர்த்தி கடனை முடிச்சிட்டு வா. வந்த கையோட 9 சுமங்கலி பெண்களுக்கும் உன் கையால சாப்பாடு போடுமா. அவங்க வயிறு நிறைஞ்சு வாழ்த்தும் போது உங்க அத்தை மேல இருக்க அம்மை மாயமா மறைஞ்சிருமா. ஸ்ரீஜா, இவங்க 2 பேரும் பேசிக்கிறத கேட்டா சின்ன வயசுல சாமி படம் பார்த்த ஞாபகம் வருது ஸ்ரீஜா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேம்மா. டேய் ராகவ், அப்போ ஒண்ணு பண்ணு. உடனே கோயில் நிர்வாகத்துக்கு போன் பண்ணி இந்த தடவை நம்ம குடும்பத்தில் இருந்து இசை தான் பூக்குழி இறங்க போறான்னு சொல்லிடு. சரிப்பா, இப்பவே சொல்லிடுறேன். பல்லவி, நீ என் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணணும். பல்லவி, சொல்லுங்க நீ. அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, அப்புறம் நீ என்ன பண்ணு, முதல்ல ரூம் ஃபுல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடு. இப்பவே பண்றேன் நீ. சரி. இசை, நான் போறேம்மா. நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டு கோவிலுக்கு வா. நான் அங்கதான் இருப்பேன். உனக்கு எப்போ எது வேணாலும் ஒரே ஒரு குரல் கூட, நான் உடனே ஓடி வருவேன். உன் அத்தைக்கு எதுவுமே ஆகாதுமா. வரட்டுமா? இந்த வார்த்தை போதும்மா. அந்த அம்மன் இருக்காமா. என்ன ஸ்டேஜா அது? வழக்கம் போல புது ட்விஸ்டா இருக்கு. அன்னி கோவிலுக்கு போக முடியாதுன்னு நினைச்சோம், இவ போறேன்னு சொல்றான். நானும் இசை இப்படி சொல்லுவான்னு நினைக்கலக்கா. அக்கா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. சின்னமணி, நீயாவது இசைக்கு உதவி பண்ணலாம்ல? ஐயோ அண்ணன், சாமி விஷயத்துல எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது. சுத்த பத்தம் இல்லாம நான் ஏதாவது தப்பா பண்ணி அது பெரிய சாமி குத்தமா போயிட வேண்டான்னுதான். அதான் பயந்துட்டு நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். அப்பா,
இதெல்லாம் பேசுறதே வேஸ்ட்டுப்பா. வாங்க இசைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். வாடா. வாங்க. வாங்க அத்தை. பாத்து மெதுவா. அத்தை. கால் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்து பாத்து அத்தை. அத்தை, நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. இன்னைக்கு கோவில்ல தீமிதி திருவிழா இருக்கு. உங்களுக்காக வேண்டிக்கிட்டு நான் நேர்த்தி கடனை முடிச்சிருவேன் அத்தை. நாளைக்கு அந்த அம்மா சொன்ன மாதிரி 9 சுமங்கலிகளுக்கு சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்க உடம்புல இருக்கிற அம்மா தானா இறங்கிரும் அத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐயோ, அந்த வேலைக்காரி கட்டில படுத்திருக்கிறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது கொண்டாடு போல இருக்கு ஸ்ரீஜா. அக்கா, இத கொண்டாடியே ஆகணும்க்கா. சும்மா கொண்டாட கூடாது ஸ்ரீஜா. நல்ல சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி கொண்டாடணும். ஆர்டர் பண்ணிட்டா போச்சுக்கா. சீக்கிரம் பண்ணு. சிக்கன் 65. பிரியாணி பிரியாணி பிரியாணி. மட்டன் 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 சுக்கா. ஆர்டர் பண்ணியாச்சு. ஸ்ரீஜா, நீ முதல்ல போ. நான் யாருக்கும் தெரியாம அதுக்கப்புறமா வரேன். சரியா? ஓகே ஓகே. வாங்க வாங்க. ஏய், இங்க பாரு. அண்ணா. போய் காஃபி வேணுமான்னு கேளு. சரிங்கண்ணா. அண்ணி, உங்க 2 பேருக்கும் நான் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல பல்லவி, எனக்கு வேண்டாம். நீ அக்காவுக்கு கொடு. இல்ல பல்லவி, எனக்கும் வேண்டாம். நீ இப்படியே இன்னும் எவ்வளவு நேரம் தாம்மா சாப்பிடாம இருப்ப? இல்ல மாமா, அத்தைக்கு குணமாகுற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க போறது இல்ல. இந்த டைம்ல வெறும் வயித்தோட இருக்க கூடாது. ப்ளீஸ் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. எப்படி நடிக்கிறான்னு பாத்தியா? தெரியுதுக்கா. அத்தை குணமாகணும்னு அக்கா பூக்குழி இறங்க போறாங்க. அவங்களும் நல்லபடியா அக்கா அத்தையோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரணும். நானும் அக்காவோட சேர்ந்து விரதம் இருக்கேன். வர்ஷினி, நீ சாப்பிடாம இருக்க கூடாது. அதுவும் உடம்புக்கு நல்லதில்லைன்னு உனக்கு தெரியும்ல. அக்கா, நீ என்னை கம்பல் பண்ணாத.